வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம மனோபாவம் பற்றிய ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிற போறோம். நம்மளோட ஆட்டிடியூடு, நம்மளோட லைஃப் ஃபுல்லா நம்ம லைஃப்ன்றதே நம்மளோட மனப்பான்மையோட வெளிப்பாடாக தான் இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சரியான மனப்பான்மை நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். இப்போ முதல்ல அந்த மனோபாவம், அந்த ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம்னா, அந்த விஷயமாவே நம்ம மாறுறது. இப்போ நம்ம மோட்டிவேஷன் கேட்குறோம், அஃபர்மேஷன் சொல்கிறோம், ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும் போதும் நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது நம்ம அதுவாகவே டே பை டே நம்மளோட கேரக்டர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அந்த அஃபர்மேஷன் நம்மளுக்கு அந்த உறுதிமொழிகள் நம்மளுக்காகவே நம்ம ஆக்கிக்கிற போகிறோம். மனப்பான்மையும் அதே மாதிரி தான். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோன்னா, இப்போ நம்ம நிறைய படம் பார்க்குறோம், ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் அதே மனோபாவம், அந்த கேரக்டராகவே அவங்க அந்த படம் ஃபுல்லாக வாழ்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் அவங்க வேற இல்லையா? ஆனால் அந்த ஸ்டோரியில் அவங்க அதுவாகவே அந்த கதாபாத்திரமாகவே இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயந்தான் ஆட்டிடியூடு. இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்தோம்னா, பலதரப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 விதமான மனப்பான்மை கொண்ட குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தன்னோட படிப்பை நல்லா படிக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கக்கூடிய குழந்தை. படிச்சுட்டு இருந்தா கூட எந்தவித உற்சாகமே இல்லாத ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மனநிலையோடு நம்ம இருக்கும்போது அவங்களோட அந்த படிப்புக்கான வெளிப்பாடு நம்மளுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸில் தெரியும் இல்லையா? நிறைய பெற்றோர்களோட வருத்தம் என்னோட குழந்தைக்கு நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலையும் உருவாக்கி தரோம், ஆனால் அவங்க அதை முழுமையாக பயன்படுத்திக்கிற மாட்டுறாங்க. படிக்கிறாங்க அப்படின்னா கூட அதில் நம்ம சில குறைகள் சொல்கிறோம். ஹோம்ஒர்க்கை செஞ்சிடறான், ஆனால் அதை தாண்டி வேறு எதுவும் செய்ய மாட்டுறாங்க. எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்டோட விருப்பம். ஆனால் குழந்தைங்களுக்கு அதுக்கான நாட்டம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கான வருத்தம். இந்த மனோபாவம் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெற்றோர்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் அதிகமான கவலைகளுக்கு காரணம் அதை பற்றின நம்மளது மனப்பான்மை தான் அப்படின்றத என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இப்போ இந்த மனப்பான்மையை பற்றின ஒரு உண்மையான ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நெப்போலியன் பீரியடில். நெப்போலியன் உங்களுக்கு தெரியும், நிறைய ராஜ்யங்களை அவர் கைப்பற்றினார். அவரோட ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு அவர் திரும்பி போயிட்டு இருந்தார். நிறைய ராஜ்யங்களை கைப்பற்றிட்டு அவரோட நாட்டுக்கு அவர் திரும்பிட்டு இருந்தார். அப்போ கொள்ளையடிக்கப்பட்ட அந்த செல்வங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரோட படைகளில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதாவது கழுதை, குதிரை, யானைகள், அந்த மாதிரி எல்லா விலங்குகள் மேலும் அந்த பொக்கிஷ பைகள் எல்லாம் சுமந்துட்டு வர்றதுக்கு அவர் கட்டளையிட்டார். அதெல்லாம் சுமந்துட்டு வருது. அப்போ சில வீரர்களும் அவங்க முதுகில் அந்த மூட்டைகளை சுமந்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த வீரர்களில் ஒருத்தர் இது என்ன மாதிரி பையனே தெரியலை, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரோட விஷயங்களை பற்றின பலவிதமான எண்ணங்கள் அவருக்குள்ளே வந்துட்டே இருக்குது. இப்போ நான் ஏன் இவ்வளோ பெரிய மூட்டையை சுமந்துட்டு போகணும்? இந்த பை ஏன் இவ்வளோ கனமாக இருக்குது? உள்ளே என்ன தான் இருக்குது? ஆனால் எனக்கு தெரியாது. எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது. நடந்து போகிற பாதையெல்லாம் குளிர் பிரதேசம். இந்த குளிரில் வேற நடுங்குறோம். ஏன் இவ்வளோ கஷ்டமான வேலையை நம்ம செய்கிறோம்? இப்படியே இது போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக இறந்துருவோம். அந்தளவுக்கு அவர் டயர்டாக இருந்தார். இப்படியே அவர் ரொம்ப டயர்டாகி அவரோட ஓன் தாட்ஸ்லேயே அவர் ரொம்ப அதுக்குள்ளேயே மூழ்கி போய் ரொம்ப டயர்டாக நடந்துட்டு இருக்கிறத நெப்போலியன் பார்க்குறாரு. அந்த படை வீரர் நெப்போலியன் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டார், இந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவர், அரசே, நான் சுமந்து கொண்டு வர்றது தான் என் வேலை, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பையை திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு நெப்போலியன். படை வீரர் பார்க்குறாரு. பை முழுசும் நிறைய தங்கம், விலை மதிப்புள்ள ஆபரணங்கள் அப்படின்னு அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொக்கிஷம் எல்லாம் அதில் இருக்குது நிறையா. இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து இது எல்லாம், இந்த பை உன்னோட பை, இந்த பையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் சொந்தக்காரன் நீ தான் அப்படின்னு நெப்போலியன் சொல்கிறாரு.
அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டயர்டாக இருந்த அந்த பையோட வெயிட்டோடு அவன் பரிதவிச்சுக்கிட்டு இருந்த என்னடா இது வேலை அப்படின்னு அப்படியே அவன் கவலையில் மூழ்கி போயிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி அந்த பை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை பார்த்ததுக்கப்புறமா இந்த பை நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனோட மனோபாவமே மாறிடுச்சு. அவனோட எல்லா பகுதிகளுக்கும் மகிழ்ச்சி பரவ ஆரம்பிச்சிச்சு. அவனோட உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸுக்கும் அந்த மகிழ்ச்சி பரவுது. திடீர்னு அவனுக்கு ஒரு ஒரு நல்ல எனர்ஜி கிரியேட் ஆகுது. அவன் ரொம்ப சுறுசுறுப்பாகிறான். இப்போ அவனோட வீட்டை அவன் வேகமாக அடையிறதுக்கு எந்த வித களைப்பும் இல்லாமல் மொத்த களைப்பும் காணா போய் நம்மளால் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் அப்படி ஒரு எனர்ஜியாக ஓடுறான். அதாவது நடக்கவே முடியாதவன், சோர்ந்து தவழ்ந்தவன் ஓடி போகிறான். அந்த அளவுக்கு எனர்ஜி அது அவனோட மனோபாவத்தால் கிரியேட் ஆச்சு. அப்போ நம்மளோட நேர்மறையான மனோபாவம் நம்ம வாழ்க்கையை நோக்கின ஒரு பெரிய ஒரு முடிவே இல்லாத ஒரு ஆற்றலை நம்மளால் நிரப்பிக்கிற முடியும். எதிர்மறையாக இருந்துச்சுன்னா, நம்மளோட மனோபாவம் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட மனப்பான்மை அது நம்மளோட டெய்லி டே டு டே லைஃப்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, நம்மளோட க்ரோத்துக்கு, நம்மளோட எஜுகேஷனுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், குழந்தைங்கள் அவங்க புரிஞ்சு அவங்களோட மனப்பான்மைகளை மாற்றிக்கிறது மூலமாக நிறைய அபிவிருத்தி நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நம்மளோட உலகத்தை நம்ம சரியான தோற்றத்தில் பார்க்குறதுக்கு எப்படி நம்ம இந்த மனப்பான்மையை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா, நிறைய நேரங்களில் நம்ம இந்த மனப்பான்மையால் செய்வோம். சிலரை பார்த்த உடனே நம்மளுக்கு இயல்பாகவே சந்தோஷம் வராது. ஆனால் பார்த்துட்டோமே அப்படின்னு சிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி செயற்கையாக தான் சில விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு சினிமா, அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகர்கள் அந்த கதாபாத்திரமாகவே மாறுறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட இயல்பான முறை, அவங்களோட பழக்க வழக்கம், அவங்க கேரக்டர் வேறு. ஆனால் அந்த கதைக்கான கதாபாத்திரமாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது நிஜமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு செயற்கையான விஷயந்தான் இல்லையா? அப்போ நிறைய நேரங்களில் செயற்கையாக நம்மளுடைய மனோபாவத்தை நம்ம உருவாக்கிக்கிறது மூலமாக நம்ம அதுவாகவே மாற ஆரம்பிப்போம். அப்போ செயற்கையான ஒரு மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்தினா கூட அது இயற்கையான மகிழ்ச்சியாக மாறிடும். கண்டிப்பாக நம்மளோட உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஒரு வலிமையான காற்றை போல் அப்படியே நம்மளை சுற்றி பரவ ஆரம்பிச்சிடும். எல்லாருமே, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளோட நேர்மறையான சிந்தனையில் ஈர்க்கப்படுவாங்க. வாழ்க்கை என்பது நம் மனப்பான்மையின் வெளிப்பாடாகும். மனதின் சமநிலை என்பது பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் அவன் மேற்கொள்ளும் செயல்களில் அவன் வெளிப்படுத்தும் சரியான மனப்பான்மைதான். பரந்துபட்ட உணர்வில் இது அவனுடைய குணநலனின் பிரதிபலிப்பாகும். ஏற்கனவே நம்ம மன வலிமையை பற்றின ஒரு ஸ்டோரியோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். மன வலிமை எதற்காகணும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட மனப்பான்மையையும் சரியான முறையில் பயன்படுத்துங்க. தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.